ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோக்குள்ள ஏகே 64வது திரைப்படத்தில் இருந்த ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது. அதாவது தளபதி விஜய் சாரோட ஹீரோயினை தட்டி தூக்கிய தல அஜித் சார். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஹீரோயின் நடிக்க போறாங்களாம். அந்த 2 ஹீரோயின் யார் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம இயக்குனர் யார் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டீல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏகே 64வது திரைப்படத்தோட இயக்குனர் யாராக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம ஏகே சாருக்கு ஜோடியாக எந்த ஹீரோயின் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்களை பார்க்கலாம். ஓகே அன்பா, இதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படத்தை தொடர்ந்து ஏகே 64வது திரைப்படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க தான் இயக்க இருப்பதாக சொன்னாங்க. அதன் பிறகு சில பிரச்சனைகளால இருவருமே பிரிந்து போவதாக சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது மீண்டும் குட் பை டக்லி திரைப்படத்தோட கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா இணைய போறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஹீரோயின் இணைஞ்சிருக்காங்களாம். அதாவது முதல் முறையாக ஏகே சார் கூட பில்லா, விஸ்வாசம் போன்ற படங்களில் ஜோடியாக நடித்த நயன்தாரா மீண்டும் ஏகே சார் கூட இணைய போறாங்களாம். அது மட்டும் இல்லாம பீஸ்ட் மற்றும் ரெட்ரோ திரைப்படத்தில் சூர்யா மற்றும் விஜய் சார் கூட ஜோடியாக நடித்த பூஜா கட்டை இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏகே 64வது திரைப்படத்தில் நடிக்க போறாங்களாம். இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு இந்த வருடம், அதாவது வரும் அக்டோபர் மாதம் தொடங்க இருப்பதாகவும், அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு கோடை விடுமுறைக்கு இந்த ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்கிறாங்க. மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகே சாரை வந்து இயக்க போறாங்களாம். ஜிவி பிரகாஷ்குமார் தான் இந்த ஒரு திரைப்படத்திற்கு இசையமைக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு கூட்டணி இணைய போறதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.